ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி செம்மையான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபின்னா ஸ்பைசி பட்டர் ப்ரௌன் ரெசிபி தான். அவ்வளோ காரசாரமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்போதும் மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி புதுசாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண இறால் 1 கிலோ இருக்கும். 1 கிலோ இறாலுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். மசாலா ஃபஸ்ட்டு தடவி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இறாலுக்கு என்னென்ன மசாலான்னு பார்த்துடலாம். மிளகாய்த்தூள் ஒரு 2.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இன்னும் நல்ல காரசாரமாக வேணும்னா ஒரு 3 இல்லை 3.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு காரமாகவும் இருக்கும், சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மஞ்சள் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம எந்த அளவுக்கு சாப்பிடுவோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்ல மசாலா இறாலில் ஏறுற அளவுக்கு நல்லா கையை வச்சு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. அப்போ தான் இறாலில் மசாலாலாம் ஏறி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த இறாலுக்கு நமக்கு ரொம்ப மசாலா தேவையே இல்லை. நமக்கு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள் இது இருந்தால் போதும். என்ன பட்டர் நமக்கு கூடவா தேவைப்படும், அவ்வளோதான். மசாலா தடவின இறாலை அரை மணி நேரம் அப்படியே இருக்க விட்டுடலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகட்டும். மசாலா தடவி வச்சுருக்கிற இறாலை ஒன்றா எடுத்து அழகாக அந்த பேனில் நம்ம பட்டர் மேலே வச்சிடலாம். நான் 1 kg எடுத்துருக்கிறதுனால நான் 2 தடவையாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த அளவுக்கு இறால் சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பட்டர்லேருந்து கூட குறைச்சி அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இறாலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே 7லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு வெந்தாலே போதும். அப்போ தான் அந்த இறாலோட அந்த டேஸ்ட்டு நமக்கு மாறாமல் அப்படியே இருக்கும். அந்த ரப்பர் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகாமல் நான் இந்த சைடு ஒரு 3 நிமிஷம், இன்னொரு சைடு திருப்பி வச்சு ஒரு 3 நிமிஷம் தான் வேக வச்சுக்கிட்டேன். ஏன்னா நம்ம பட்டர் சேர்த்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் சேர்த்துக்கும் போது அதில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுக்குவோம். அதனால் இந்த சைடு 1 நிமிஷம், இன்னொரு பக்கம் ஒரு 3 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எல்லாம் ஒரே மாதிரி கலரில் எவ்வளோ அழகாக ஒரே மாதிரியே அழகான கலரில் வந்திருக்கு பாருங்கள். இப்போது வெந்திருக்கிற இறாலை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிற இறாலையும் இதே மாதிரி பொறுமையாக 3 நிமிஷம் வேக வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். இறால் நம்ம இப்போ வறுத்தோம்ல, அந்த பேன்லேயே நான் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகட்டும். ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம்.
சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இன்னும் நல்ல காரமாக வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம இன்னும் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள்லாம் சேர்த்துக்குவோம், அதனால் காரம் அதிகமாக இருக்கும். பார்த்துட்டு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைண்டா வேண்டாம். இப்போது வறுத்து வச்சுருக்கிற இறாலை நம்ம இந்த பட்டர் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம்ல, அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு ஏற்கனவே நம்ம இறாலில் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். காரம் நான் சேர்த்துருக்கிற அளவு எல்லாருமே சாப்பிட்ற அளவுக்கு காரமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இன்னும் நல்ல காரசாரமாக சாப்பிட்ணுன்னா இன்னும் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் சரி மிளகாய்த்தூளும் சரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஃபுட் கலர் லைட்டாக சேர்த்துருக்கிறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இதே மாதிரி கிளறி விட்டு எடுத்துட்டா அட்டகாசமான ஸ்பைசியான இறால் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ கலராக செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு விஷயம், ஃபுட் கலர் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ஃபுட் கலருக்கு பதில் நீங்கள் காஷ்மீர் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்ல கலர் கொடுக்கும். அட்டகாசமான ஸ்பைசி பட்டர் இறால் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு என்ன கலரில் எவ்வளோ சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நான் சொன்ன அளவில் கரெக்டாக செய்யுங்க, அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோ சூப்பரான ஸ்பைசி பட்டர் இறால் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்றதுக்குமே நிஜமாக அவ்வளோ அட்டகாசமாக செம்மையாக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோ பார்த்ததற்கு நன்றி.